வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடத்தி வரும் விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அறிவிப்பு. திருகோணமலை புத்தர் சிலை சம்பவத்துடன் தொடர்புடைய போலீசாரை பணி இடைநீக்கம் செய்த பிறகு சம்பவம் தொடர்பான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தல். வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் பிரச்சனைகளுக்கு புதிய அரசியல் தீர்வு ஒன்றை அமைத்தல் அவசியம் என்று ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு. போதைப்பொருள் மற்றும் பாதாள குழுக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் போது ஒவ்வொரு முறையும் எதிர்க்கட்சியினர் கலக்கமடைவதாக மஹிந்த ஜெயசிங்க கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடத்தி வரும் விசாரணை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது என்று சட்டமா அதிபர் கோட்டை நீதிமான் நெத்திகுமாரவிடம் அறிவித்துள்ளார். விசாரணை முடிவடைந்த பின் சம்பந்தப்பட்ட வழக்கு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் சட்டமா அதிபர் தெரிவித்துள்ளார். சட்டமா அதிபரின் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான மேலதிக மன்றாடிய நாயகம் திலீப் பீரிஸ் முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிரான விசாரணை தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் விரைவில் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தனது மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக லண்டன் சென்றதும் அதனால் அரசுக்கு 1 கோடி ரூபாவுக்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்த வழக்குக்கு தேவையான முக்கிய நபராக கருதப்படும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க மீது விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடையை தளர்த்துமாறு அவரது சட்டத்தரணிகள் கோரிக்கை சமர்ப்பித்தனர். எனினும் புதன்கிழமை இடம்பெற்ற நீதிமன்ற அமர்வில் அந்த கோரிக்கையை திரும்ப பெறுவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி கலிங்க எதிர்திசா அறிவித்தார். அதன் அடிப்படையில் பயண தடையை தளர்த்தும் கோரிக்கை நீதிவானால் நிராகரிக்கப்பட்டது. ஜனாதிபதி அனுரவால் சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட் மருத்துவர்களின் தேவைகளையும் நலன்களையும் புறக்கணித்துள்ளதாக மருத்துவ அதிகாரிகளின் சங்கம் கடுமையாக விமர்சித்துள்ளது. வருமான வரி சுமையால் ஏற்கனவே பெரும் பொருளாதார சிரமங்களை சந்தித்து வரும் மருத்துவர்களுக்கு இந்த பட்ஜெட்டிலும் எந்தவிதமான நிவாரணம் வழங்கப்படாதது வருத்தத்துக்குரியது என்று சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். மருத்துவர்கள் தங்கள் கடமைகளை சிறப்பாக நிறைவேற்ற தேவையான போக்குவரத்து வசதிகள், உத்தியோகபூர்வ கொடுப்பனவுகள் உள்ளிட்ட அடிப்படை நலன்களை அரசாங்கம் உடனடியாக வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அரசியல் பதவியில் இருப்போருக்கு வழங்கப்பட்டு வரும் வரியில்லாத வாகன உரிமங்கள் அல்லது போக்குவரத்து சலுகைகள் மருத்துவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் மருத்துவர்களுக்கான அதிகாரப்பூர்வ குடியிருப்புகள் போதுமான அளவில் இல்லை என்பதையும் இந்த விடயத்தில் அரசாங்கம் அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். திருகோணமலை புத்தர் சிலை சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரிகளை முதலில் பணியிடை நீக்கம் செய்த பிறகே சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது. இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே.சி. அலவத்துவல இது குறித்து மேலும் தெரிவிக்கையில், நான் இனவாதி அல்ல, ஆனால் திருகோணமலை சம்பவத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. இந்த விவகாரம் தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் அறிக்கை கோரப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஆனால் சம்பவத்தின் போது போலீசாரை நடத்தை மிகவும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. இப்படியான சூழ்நிலையில் போலீசார் எவ்வாறு தங்கள் கடமைகளை பூர்த்தி செய்கின்றார்கள் என்று இது குறித்து நாமே வெட்கப்பட வேண்டிய நிலை. இந்த சம்பவத்தோடு அரசாங்கத்திற்கோ அமைச்சர்களுக்கோ தொடர்பு இல்லை என்றும் அவர்கள் கூறினால் முதலில் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அதன் பின்னே சுயாதீன விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரதான சுற்றுலா தலங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் சீரடி அணிந்தும் சிவில் உடையிலும் உள்ளதுமான பல போலீஸ் அதிகாரிகள் விரிவாக பணிக்கமர்த்தப்பட்டுள்ளதாக போலீஸ் திணைக்களம் அறிவித்துள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ஊர்லர் தெரிவிக்கையில், பல சுற்றுலா பயணிகள் நடமாடும் இடங்களில் சிவில் உடை அதிகாரிகள் ஏற்கனவே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேவேளை சுற்றுலா போலீஸ் பிரிவின் சீருடை அணிந்த அதிகாரிகளும் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதையும் அவர் குறிப்பிட்டார். மேலும் ஒவ்வொரு முக்கியமான சுற்றுலா தலத்திலும் 24 மணி நேரமும் செயல்படும் போலீஸ் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் எந்த நேரத்திலும் முறைப்பாடுகளை செய்யவும் தேவையான உதவிகளை பெறவும் இயலும் என்று அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் அண்மையில் வெளிநாட்டு பெண்கள் மீது இடம்பெற்ற 2 பாலியல் தொந்தரவு சம்பவங்கள் சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த 2 சம்பவங்கள் தொடர்பாகவும் விரிவான விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் பிரச்சனைகளுக்கு புதிய அரசியல் தீர்வு ஒன்றை அமைத்தல் அவசியம் என்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சி முன்வைத்த கோரிக்கையின்படி ஜனாதிபதி மற்றும் அந்த கட்சியின் பிரதிநிதிகள் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் மாகாண சபை தேர்தல் நடத்தல், புதிய அரசமைப்பு தேவை அறிதல் உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டுள்ளன. வடக்கு கிழக்கு மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தற்போதைய அரசியல் அமைப்பால் தீர்க்கப்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அதனால் ஒரு புதிய நடைமுறைக்கு பொருந்தும் அரசியல் தீர்வை நோக்கி செல்ல வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதற்காக அனைத்து தரப்பினரது ஒத்துழைப்பு அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார்.
மீன்பிடி பிரச்சினை, நிலத்தகராறு, அடிப்படை வசதிகள் மற்றும் அபிவிருத்தி தேவைகள் போன்ற பிராந்திய மட்ட பிரச்சனைகளும் இந்த சந்திப்பில் ஆராயப்பட்டன. பிரதிநிதிகள் முன்வைத்து சில விடயங்களுக்கு விரைவாக தீர்வுகளை வழங்க ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். வடக்கு அபிவிருத்திக்கான இந்த திட்டத்திற்கும் தாம் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக தமிழரசு கட்சி தெரிவித்திருந்தது. இனவாதத்திற்காக எதிரான அரசாங்க நடவடிக்கைகளும் தங்களின் ஆதரவு இருக்கும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டார். இந்த கலந்துரையாடலில் தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி சி.வி.கே. சிவஞானம், ஸ்ரீதரன், ரா. சாணக்கியன், சத்தியலிங்கம், ஸ்ரீநேசன், ரவிகரன், கோடீஸ்வரன், கோகதாசன் மற்றும் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் பங்கேற்றனர். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க மற்றும் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் உஷான் கமகி ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் மற்றும் பாதாள குழுக்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் ஒவ்வொரு முறையும் எதிர்க்கட்சியினர் மண்ணெண்ணெய் பட்ட சாரைப்பாம்பு போல திடீரென்று கலக்கம் அடைகின்றார்கள் என்று தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாசிங்க தெரிவித்தார். போதைப் பொருளுக்கு எதிரான அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் ஒருபோதும் நிறுத்தப்பட மாட்டாது என்றும் அவர் உறுதியளித்தார். புதன்கிழமை பாராளுமன்றத்தில் நடைபெற்ற 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட குளிநிலை விவாதத்தில் பொது நிர்வாகம், மாகாண சபைகள், உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் தொழில் அமைச்சு குறித்து பேசுகையில் அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் பாதாள உலகுக்கு எதிராக தேசிய மட்டத்தில் பலத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த முயற்சிகளுக்கு பொதுமக்கள் முழுமையாக ஒத்துழைக்கின்றார்கள். ஆனால் எதிர்க்கட்சியினரை தேவையற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து குழப்பம் விளைவிக்க முயல்கின்றார்கள். போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகள் எந்த சூழலிலும் நிறுத்தப்பட மாட்டாது. ஜனாதிபதி தலைமையில் தங்காலை பகுதியில் தேசிய அளவிலான போதைப்பொருள் எதிர்ப்பு செயற்திட்டம் விரைவில் ஆரம்பிக்கப்படவும் உள்ளது. போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் பாதாள குழுக்களுடன் தொடர்பு கொண்ட சிலரை இப்போது அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிராக குரல் கொடுக்க வருகின்றார்கள். நாட்டு மக்கள் அவர்களுக்குரிய பதிலை வழங்குவார்கள். ஓய்வூதியர்களின் கொடுப்பனவுகள் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் விமர்சனங்கள் செய்கின்றார்கள். ஆனால் இந்த பிரச்சனையை உருவாக்கியது முந்தைய ரணில் மைத்திரி மற்றும் சஜித் அரசாங்கமே. மக்கள் சம்பள உயர்வுக்காக போராட்டம் நடத்தியதில்லை. மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை சவால்களை புரிந்த அரசாங்கம் தான் சம்பள உயர்வை வழங்கியுள்ளது. 2026 வரவு செலவு திட்டத்தை சரியாக ஆராயாமலேயே எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டு முன்வைக்கின்றார்கள். நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படியே இந்த பட்ஜெட் உருவாக்கப்பட்டுள்ளது. மக்களின் முக்கிய பிரச்சனைகளுக்கு கட்டம் கட்டமாக தீர்வுகளை வழங்குவோம் என்று கூறினார். 2026 வரவு செலவு திட்ட குளிர்நிலை விவாதத்தில் உரையாற்றிய ஜே.சி. அலவத்துவல எல்லை நிர்ணயத்தை மீண்டும் முன்னிறுத்தாமல் பழைய முறைமையிலேயே மாகாண சபை தேர்தலை நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். அவர் மேலும் கூறிய போது, உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறைமையில் இருந்த பிழைகள் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் அறிமுகமானவை. அதை திருத்தி தேர்தல் நடத்த வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே நாங்கள் தெரிவித்தோம். தற்போது பல மன்றங்களில் ஒரே கட்சியால் ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை உருவாகியுள்ளது. சில மாகாண ஆணையாளர்கள் உறுப்பினர்களின் விருப்பத்திற்கு மாறாக செயல்பட்டதால் பல மன்றங்களின் வரவு செலவு திட்டங்களும் நிறைவேறாமல் உள்ளன. எல்லை நிர்ணயம் என்பது ஆட்சியாளர்களுக்கு தேர்தலை தாமதப்படுத்தும் ஒரு ஆயுதம் என்றார் அவர். முன்னர் ரணில் விக்ரமசிங்கே பொருளாதார நெருக்கடியை காரணம் காட்டினார். இப்போது ஜனாதிபதி பணம் உள்ளதாகவும் ஆனால் தேர்தல் நடத்த முறைமை இல்லை என்றும் கூறுகின்றார். எதற்கிடையில் சட்டமா அதிபர் வழங்கிய அறிவிப்பின்படி பாராளுமன்ற பிரேரணை கொண்டு வந்தால் மாகாண சபை தேர்தலை பழைய முறையில் நடத்தலாம். அரசு அந்த பிரேரணையை கொண்டு வந்தால் அதற்கு நாங்கள் ஆதரவளிக்க தயார் என்றும் ஜே.சி. அலவத்துவல தெரிவித்தார்.